இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்கள்கிட்ட 2 வீலர் 4 வீலர் இருந்தாலும் அந்த வெஹிக்கிளுடைய டீட்டெயில்ஸ் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஒரு மொபைல் நம்பர் சொல்லி வரும். டிரைவிங் லைசன்ஸ் ஹோல்டர் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள் ஓனர் வந்து கண்டிப்பாக அவங்களோட மொபைல் நம்பர் வந்து வாகன் வெப்சைட்லேயும் சாரதி போர்ட்டல்லையும் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய வெஹிக்கிள் வந்து அப்டேட் இன்ஃபர்மேஷனில் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வெஹிக்கிள் ஓனராக இருந்தாலும் கண்டிப்பாக மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை அப்டேட் பண்ணுறதுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் செய்வதற்கு ஸ்கேனர் கிளிக் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் QR கோடு இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். வாகன் வெப்சைட் இருக்கும், சாரதி வெப்சைட் இருக்கும். வாகன் வெப்சைட் மூலமாக லைசன்ஸ் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாம். சாரதி வெப்சைட்டில் வந்து வெஹிக்கிள் ஓனர் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற மாதிரி 2 வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லிங்க்குமே நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு application for mobile number updation. Please note that in case you don't have complete information, the visit the RDO for getting details updated சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட வெஹிக்கிளோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபிட்னஸ் வேலிடிட்டி இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணி வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு இதிலே பார்த்தீங்கன்னா நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் வந்து வெஹிக்கிள் ஓனர்ஸ் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்ததாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கூட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண நினச்சிங்கன்னா செகண்டாக ஒரு வெப்சைட் இருக்கும், சாரதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே சாரதி பாரிவாகன் GOV.in சாரதி சர்வீஸ் மொபைல் நம்பர் அப்டேட் சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சாரதி பாரிவாகன் GOV.in இருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட், மந்த், இயர் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக டிரைவிங் லைசன்ஸ் ஹோல்டர் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் வந்து மோஸ்ட்லி நான் தமிழ் தான் இருப்பீங்க. தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அடுத்தது நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடும். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பேசிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.